பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருமறை திருமொழி உபாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். தசம பாகம் செலுத்தும் வருஷத்திலே 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10 எடுத்து. அன்பான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்கள் பண்டிகைகளிலே அநேக பண்டிகைகள் கொண்டாடுகிறார்கள். கூடார பண்டிகை, வருஷப்பிறப்பு பண்டிகை, பலி பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை என்றெல்லாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு ஒளிவுமர பண்டிகை என்று கொண்டாடுகின்ற பல்வேறு பண்டிகைகளில் மிக முக்கியமான பண்டிகை 3ஆம் வருஷத்தில் செலுத்துகிற அந்த உழைப்பின் 10 காணிக்கை. இஸ்ரவேல் மக்களிடத்திலே கடவுள் அதை கட்டளையாக பிறப்பிக்கிறார். இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கும்போது அவர்கள் 40 நாட்கள் நோன்பிருந்து ஆண்டு வருமானத்தில் 1/3 ஏழைகளுக்கு தானமாக, பள்ளிவாசல்களுக்கு தானமாக வழங்குவார்கள். அவ்விதமாக கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை 3ஆம் வருஷத்திலே நீ 10 எடுத்து வந்து அவருடைய ஆலயத்திலே வைக்க வேண்டும். இன்றைக்கு கடவுள் நமக்கு கொட்டி கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பார்க்கும்போது கொடுக்க வேண்டும் என்ற கட்டளைக்காக அநேகம் பேர் கொடுக்கிறார்கள். இதனால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கிறது? சில பேர் என்ன செய்கிறார்கள்? பெயர் வேண்டும், புகழ் வேண்டும், பிறர் நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆலயத்தின் கொடுக்கிறார்கள். இதனால் என்ன பயன் இருக்கிறது? இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்கிறார்? நீ 10 உன் வரத்திலே, உன்னுடைய தாளந்திலே, திறமையினாலே நீ பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதம், அதிகாரமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அரசு வேலையாக இருக்கலாம், அதிலே உன்னுடைய வரத்தினாலே, தாளந்தினாலே பெற்றுக்கொண்ட அந்த உழைப்பிலே 10 கொண்டு வந்து கடவுளுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். நல்ல பெயரை சம்பாதிப்பதற்காக அநேக நேரங்களிலே நாம் காணிக்கைகளை கொடுக்கிறோம். ஆனால் கொடுப்பதின் நோக்கத்தை பற்றி இயேசு அழகாக கூறியிருக்க, வலதுகை செய்கிறதை இடதுகை தெரிய வேண்டாம் என்று சொல்லி. ஆகவே தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கின்றது. அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்றது. இன்றைக்கு தேவனுக்கு, பிறருக்கு நம்மை நாம் கொடுப்பதன் நோக்கம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தேவ அன்புக்காக நாம் பதில் செய்கையாக நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி ஏதோ ஆண்டுதோறும் நாம் அறுவடை தோத்திர பண்டிகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு தொகையை நாம் வைக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை மனம் வீசுகிற காணிக்கையாக இருக்க வேண்டும், மனப்பூர்வமான காணிக்கையாக இருக்க வேண்டும், மனம் மாறின காணிக்கையாக இருக்க வேண்டும். கொடுப்பதனுடைய நோக்கம் தமது தாராள குணத்தினாலே தேவனை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். நம்மை நல்லவர்களாக காட்டுவதற்காக அல்ல, தேவனை மாத்திரமே பிரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய காணிக்கைகளை பிறருக்கு தெரியாத வண்ணம் போட வேண்டும். அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த அந்த 10 2 அவள் 10 கொடுக்கவில்லை, தன்னையே முழுவதும் கொடுப்பதற்கு அடையாளமாக அந்த 2 நாணயங்களையும் கொடுத்து காணிக்கை செலுத்தினார். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் இந்த ஆண்டு கொண்டாட போகிற இந்த வருடத்தினுடைய அறுவடை தோத்திர பண்டிகையில் கடவுளுக்கென்று உதாரத்துவமாய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம், உத்தமமாய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம், உண்மையாய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் செவிக்கலாமா? அன்பின் கடவுளே, நீ 3ஆம் வருஷத்தில் என்னுடைய தாளந்திலிருந்து பெற்றுக்கொண்ட உழைப்பை 10 எடுத்து நீ காணிக்கையாக செலுத்து என்று சொல்லியிருக்கிறீர். இன்றைக்கும் கூட நாங்களும் இந்த மாதத்தில் ஆண்டவரை ஆயத்தப்படுகிறோம். அந்த அடுத்த மாதம் கொண்டாடுகிற அந்த அறுவடை தோத்திர பண்டிகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். சுவாமி ஆண்டவரை நாங்கள் சிறுக எடுத்து சேர்த்து வைத்து கொண்டு வந்து உம்மிடத்தில் படைக்க, ஏலப்பொருள்களை படைத்து ஆண்டவரை ஏலப்பொருள்களை ஏலம் எடுத்து ஆண்டவருடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம். அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.